22வது ஸ்லோகம். சா ஸ்ரத்தயா பகவத் தர்மச்சர்யயா ஜிஜ்ஞாசயா ஆத்யாத்மிக யோகநிஷ்டயா யோகேஸ்வர உபாசனயா ச நித்யம் புண்ணியஸ்ரவஹ கதயா புண்ணியயா ச. सा श्रद्धया भगवद्धर्मचर्यया जिज्ञासयाध्यात्मिकयोगनिष्ठया योगेश्वरोपासनया च नित्यं पुण्यश्रव कथया புண்ணியயா ச. இருபத்தி 22வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் അതൊരു കണ്ടിന്യൂവേഷൻ ആയിട്ടാക്കും ചൊല്ലപ്പെടുന്നത്. 25வது ஸ்லோகத்தில் இருக்கிற வாக்குகளை இந்த 22, 23, 24 இப்படி இருக்கிற எல்லா ஸ்லோகங்களிலேயும் மிங்கிள் செஞ்சு அதனோட அர்த்தத்தை கிரகிக்கணும். இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுற விஷயம் அப்படிங்கிறது அனாத்மனி ஆத்மாவல்லாத்ததுல அசங்கஹா சங்கமல்லாம இருக்கிறதுக்கும் சங்கம் இல்லாதக்கு இருக்கிறதுக்கும் நிர்குணே பிரம்மணி ச நிர்குணமான பிரம்மத்தில அஞ்சசா அதிசீக்கிரமாயிட்டு ரதிஹி தால்பரியவும் சியாது உண்டாகும் அப்படின்னாக்கும் 25வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அதுக்கு என்னெல்லாமாக்கும் செய்யணும் அப்படிங்கிறதாக்கும் 22வது ஸ்லோகங்களிலேருந்து 24 முடிகிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. அதனாலேயாக்கும் 22லேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் அது ஒரு கண்டினியூஷன் ஆயிட்டு போறது அப்படின்னு சொன்னது. இங்க நம்ம பார்க்கறது 22வது ஸ்லோகமாக்குமே. இதை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த 22, 23, 24 ஸ்லோகங்களை பார்க்கணும் அப்படின்னாக்கும் சொன்னது. இப்போ 22வது ஸ்லோகமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சா அவள் நிர்குண பரபிரம்மத்துல உண்டாகிற தால்பரியம் அப்படிங்கிறவள் நித்தியம் டெய்லி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பகவத் தர்மச்சர்யா எல்லா விதமான தர்மானுஷ்டானங்களும் தர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது இங்க சொன்னது சொதர்மானுஷ்டானங்கள் எல்லா விதமான சொதர்மானுஷ்டானங்களும் பரம்பொருளில சமர்ப்பிச்சு செஞ்சுண்டு பாகவத தர்மம் அனுஷ்டிக்கணும். அப்படி செய்யறத அந்த பரபிரம்மத்துல தால்பரியம் அப்படிங்கிறது உண்டாகும். மனசாவாஜா கர்மனா செய்யறதெல்லாம் பகவானில சமர்ப்பணம் பண்ணி வாழணும். ஜிஜ்ஞாசையா தெரிஞ்சுக்கிறதுக்கான பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசை உண்டாகணும். ஆத்தியாத்மிக யோகநிஷ்டயா இங்க ஆத்மா அப்படிங்கிறது பரம்பொருள். பரம்பொருளை எப்பவும் மனசுல சிந்திக்கிறதான அனுஷ்டானங்களாலேயும் யோகேஸ்வர உபாசனையா
മഹാത്മാക്കളെ സേവിക്കുന്നത് കാരണമായിട്ടും ദക്ഷിണാമൂർത്തിയെ ആന യോഗേശ്വരനെ ഉപാസിക്കുന്നത് കാരണമായിട്ടും அப்படின்னு வேணாலும் சொல்லிக்கலாம். புண்ணியா புண்ணியத்தை கொடுக்கிற புண்ணிய ஸ்ரவஹா கதையாச்சா பகவல் புண்ணிய கதைகள் கேட்கவும் செஞ்சானாக்கா ஆத்மாவில அந்த பரபிரமத்தில தால்பரியம் உண்டாகி வரும். பரம்பொருளே ஆன அந்த ஆத்மாவில தால்பரியம் உண்டாகி வரும். ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് സ്വധർമാനുഷ്ഠാനം ചെഞ്ചിണ്ട് ഭഗവത് തത്വം தெரிஞ்சுக்கிறதுக்கான ആഗ്രഹത്തോട് കൂടിയിട്ട് പരമ്പൊരുളിലെ എപ്പവും മനസ്സിലെ ചിന്തിച്ചിണ്ട് പരമ്പൊരുളെ എപ്പവും മനസ്സിലെ നനച്ചിണ്ട് അനുഷ്ഠാനങ്ങൾ ചെഞ്ചിണ്ട്. അതേമാതിരി യോഗേശ്വര ഉപാസനകളെല്ലാം ചെഞ്ചിണ്ട്. புண்ணியத்தை கொடுக்கிற பகவல் புண்ணிய கதைகள் கேட்கவும் செஞ்சானாக்கா அந்த பரபிரமத்தில தால்பரியம் அப்படிங்கிறது தன்னால உண்டாகி வரும். 23வது ஸ்லோகம். அர்த்த இந்திரியாராம சகோஷ்டி अदृष्णया तद सम्मदानाम् अपरिग्रहेण च विविक्तरुच्या परितोष आत्मन् विना हरेः गुणपीयूषपानात् अर्थेन्द्रियारामसगोष्ठी तृष्णया तल्सम्मदानामपरिग्रहेण च विविक्तरुच्या परितोष आत्मन् विना हरेर्गुणपीयूषपानात्. അർത്ഥങ്ങളിലെയും അർത്ഥങ്ങളിലെയും പലവിധமான പൊരുളുകളിലെയും ഇന്ദ്രിയാരാമ സഗോഷ്ടി இந்திரியங்களில கூடிச்சேர்ந்திருக்கிறவாளோடு கூட்டங்களிலேயும் அதிருஷ்ணயா விரக்தி பாவம் அப்படிங்கிறது உண்டாகணும். இந்திரிய விஷய தால்பரியங்களில ஆசக்தி இருக்கிறவாகிட்ட கூடிச்சேரக்கூடாது. இகலோக சௌக்கியங்களை கொடுக்கிற விஷயங்கள்கிட்ட தால்பரியம் இல்லாதக்கி இருக்கணும். நம்ம ஏது கூட கூடி சேருறோமோ அந்த குணம் நம்மள வந்து சேரும். அதனால ரஜோகுண தமோ குணம் இருக்கிறவாகிட்டேந்து நகர்ந்து நிற்கணும். இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்மளும் அங்கே போய் சந்தோஷம் அனுபவிப்போம். இதே துக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்காக்கும் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவாளோடு கூடி சேர்ந்து நம்மளும் அழுவோம். அதாக்கும் இங்கே சொன்னது. அதனால நம்ம ஏது கூட கூடி சேருறோமோ அந்த குணம் நம்மளில வந்து சேரும். அப்படிங்கிறதுனால ரஜோகுண தமோ குணம் இருக்கிறவாகிட்டேந்து நகர்ந்து நிற்கணும். சத் சங்கத்தில் சேரணும் அப்படின்னாக்கா சத்குணம் இருக்கிறவாகிட்ட பகவானுமாயிட்டு மிங்கிள் செஞ்சுருக்கிறவாகிட்ட கூடி சேரணும். தது சம்மதானம் இந்திரிய சௌக்கியங்கள் ஆகிரகிக்கிறவாளுக்கு சம்மதமான விஷயங்களை அபரிகிரகேணச்ச சீகரிக்காம இருக்கவும் வேணும். ஹரேஹே பகவான் ஸ்ரீஹரியோடு
குண பீயூஷபானாது திருவிளையாடல் கதைகளாய் இருக்கிற அமிர்தரசம். அந்த அமிர்தரசத்துல தால்பரியம் அப்படிங்கிறது, பகவத் கதை கேட்கறதுக்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வினா இல்லாம இருக்கிறத. எப்பவும் பகவத் கதை கேட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது, எப்பவும் பகவத் கதை சொல்லிட்டு ஒன்றும் இருக்கிறதுக்கு சாதிக்காது. அந்த மாதிரி சமயத்துல இந்த பிரகிருதி விஷயங்களோடு கூடி சேர்ந்து இருக்கிறவா கிட்ட மிங்கிள் ஆகாதக்கி, ரஜோகுண தமோகுணம் இருக்கிறவா கிட்ட கூடி சேர்ந்து இருக்காதக்கி, விவிக்த ருச்சியா ஏகாந்தமாயிட்டு இருக்கிறதுக்கான தால்பரியம் உண்டாகணும். ஆறுகிட்டையும் மிங்கிள் ஆகாதக்கி தன்னந்தனியா இருக்கிறதுக்கான ஒரு ஆக்ரகம் உண்டாகணும். ஏகாந்த வாசத்தால அந்த டைமில மனசுக்கு திருப்தி அப்படிங்கிறது வந்து சேரும். ஆத்மன் பரிதோஷா தன்னைத்தான் திருப்தனாகிறதுக்கு சாதிக்கணும். அவனில திருப்தி இல்லாம இருக்கிறதையாக்கும் திருப்தியை தேடிண்டு அலைஞ்சு திரியறோம். அதனால ஆறுகிட்டையும் மிங்கிள் ஆகாதக்கி அவாவாகிட்டையே ஒரு திருப்தி தோணிண்டு தனியா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இந்திரிய தால்பரியங்கள் இருக்கிறவாகிட்ட இருந்து நகர்ந்து நிற்கணும். விஷய தால்பரியங்கள் இல்லாம இருக்கணும். பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ சம்மதமான விஷயம் அதொன்னும் സ്വീകരിക്കാதக்கு இருக்கணும். பகவத் கதாசிரவணம் கேட்கறதுக்கு சாதிக்காத சிச்சுவேஷன்ல தனியா எல்லாரிலேருந்தும் ஒற்றப்பட்டு அந்த ஸ்ரீஹரிய நினைச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். சத்சங்க சாகச்சரியம் இல்லை அப்படின்னாக்கா தனியா அந்த பகவான் ஸ்ரீஹரிய பஜிச்சுட்டு இருக்கணும். சத்சங்கத்துல போய் 4 பேரோடு கூடி சேர்ந்துதான் பகவானை கூப்பிடணும்னு ஒன்றும் இல்லை. தன்னந்தனியா பகவானை கூப்பிட்டு ஏகாந்தத்துல உட்காரத்துக்கும் சாதிக்கணும். 24வது ஸ்லோகம். அஹிம்சையா பாரமஹம்ஸ்யச்சர்யயா ஸ்மிருத்யா முகுந்த ஆச்சரித அக்ரிய சீதுனா யமைஹி அகாமைஹி நியமைஹி ச அபி அனிந்தயா நிரீஹயா த்வந்த்வ திதிட்சயா ச அஹிம்சயா பாரமஹம்ஸ்யச்சர்யயா ஸ்மிருத்யா முகுந்தாச்சரிதாக்யசீதுனா யமைரகாமைர்நியமைச்சாப்யநிந்தயா நிரீஹயா த்வந்த்வதிதிட்சயா ச. ஆத்மாராமனாகிறதுக்கும் விஷய தாற்பயம் இல்லாமகிறதுக்கும் என்னெல்லாம் சாதனைகளை செய்யணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அஹிம்சையா மனசா வாஜா கர்மனா ஆரேயும் துரோகிக்காம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளோட சரீரத்துக்கிட்ட இருக்கிற மமதையாலையாக்கும் நம்ம பலரையும் துரோகிக்கிறோம். அப்படிங்கிறதுனால சரீர அபிமானத்தை வெடியணும். நான் என்னோடது இப்படி இருக்கிற அந்த மனோபாவம் இல்லாத அவஸ்தையில இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் ஆகணும். பாரமஹம்ஸ்யச்சர்யையா பரமஹம்சர்களோடு வாழ்க்கைய மாதிரி நம்மளோட வாழ்க்கை உண்டாகிறதுக்கான பிராக்டிஸ் செய்யணும். எதேச்சையா என்ன கிடைக்கிறதோ அதை
സ്വീകരിച്ചിട്ട് അതിലെ തൃപ്തി കണ്ടെത്തുறதாக்கும் பாரமஹம்சர்கள் செய்யறா. நமக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாதிக்கணும். நல்லதும் கெட்டதுமான இந்த பிரகிருதியிலேருந்து கண்ணு காது எல்லாம் திறந்து பிடிச்சு நல்லதை மட்டும் ரிசீவ் செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். வாக்காலையும் பிரவர்த்தியாலையும் நல்லதை மட்டும் பிரவர்த்திக்கணும், நல்லதை மட்டும் சொல்லணும். அடுத்த வாளுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிட்டு வாழறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்மிருத்யா நம்மளோட நினைவுகளில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற போதம், அந்த தர்ம ஞான போதம் உண்டாகணும். முகுந்த ஆச்சரிதா முகுந்தனான ஸ்ரீஹரியோடு திருவிளையாடல் கதைகளில அக்ரியம் சிரஷ்டமான சீதுனா அமிர்தமான கதைகளால மனசு எப்பவும் பகவானில லயிக்கணும். யமைகி செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாம இருக்கிறதாக்கும் யமம். அதாவது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோடு கூடிட்டு இருக்கணும். எதாக்குமோ செய்யப்படாது அதை செய்யாமையே இருக்கணும். அகாமைகி ஆசைகள் இல்லாம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நியமைகி செய்யேண்டதான விஷயங்களை நியமைகீச்ச செய்யேண்டதான விஷயங்களை செய்யவும் வேണം. அபி அனிந்தயா இதெல்லாமும் செஞ்சுண்டு ஆരെയും இன்சல்ட் செய்யாதக்கு வாழணும். நிரீகயா தேவையில்லாத பிரவൃத்திகளை செய்யாம இருந்துண்டு தேவையான பிரவൃத்திகளுக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்து செஞ்சுண்டு கர்மவாசனைகளை கம்மி பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனாலயாக்கும் கர்மங்களை சந்நியசிக்கணும், அதாவது வேண்டான்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னது. துவந்துவ திதிச்சையாக ரெண்டு அப்படிங்கிற பாவங்களையும் நல்லா தெரிஞ்சுட்டு நெகத்தி வச்சுக்கிறதுக்கு படிக்கணும். எல்லாம் சமபாவனையோடு கூடிட்டு காணணும். சுகதுக்கங்கள் மான அவமானங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் நன்னா துவைத பாவங்களான பிரகிருதி விஷயங்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்தெல்லாம் மனசை நகத்தி நிப்பாட்டி அத்வைத ஸ்வரூபனான பரமாத்மாவில மனசை லயிப்பிக்கிறதுக்கு படிக்கணும். 25வது ஸ்லோகம். ஹரேஹே முஹுஹு கல்பர கர்ணபூர குண அபிதானேன விஜృంభமானயா பக்தியா ஹி அசங்கஹ சத் அசதி அனாத்மனி ஸ்யாத் நிர்குணே பிரம்மணி ச அஞ்சசா ரதிஹி. ஹரேர்முஹோஸ்தத்பர கர்ணபூர குணாபிதானேன விஜృంభமானயா பக்த்யா ஹ்யசங்க சதசத்யனாத்மனி ஸ்யாத் நிர்குணே பிரம்மணி சாஞ்ச சாரதி. மறுபடியும் மறுபடியும் பகவத் சரிதங்கள் காது கொடுத்து கேட்கறதுனால ஆத்மாவில மட்டும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் வேற எல்லாத்திலேயும் விரக்தியும் சம்பவிக்கும். ஹரேஹே பகவான் ஸ்ரீஹரியில இருக்கிற பக்தியா பக்தியால பகவானில இருக்கிற பக்தி அப்படிங்கிறது விஜృంభமானயா நன்னா ஜாஸ்தி ஆகிற ஒரு பக்தியாக்கும். தல்பர ரொம்ப ரொம்ப தால்பரியத்தோடு கூடிட்டு பகவத் கதைகள் கேட்கிற பக்தர்களோடு கர்ணபூர காதுகளில ரொம்பி வழியற
அமிர்தமாயிருக்கிற கதைகள், குண அபிதானேனா பகவத் திருவிளையாடல் கதைகள் நன்னா வர்ணிச்சு கேட்கறதுனால பக்தி நன்னா நன்னா ஜாஸ்தி ஆகிறது. இப்படி கூடி கூடி வர பகவத் பக்தியால சத் அசதி ஞான அஜானங்களா இருக்கிற ஸ்தூல சூஷ்மங்களா இருக்கிற அனாத்மனி ஆத்மாவல்லாத்த பிரகிருதி விஷயங்களில அசங்கஹா சங்கமில்லாத்த அவஸ்தை சியாது பவிக்கும். நிர்குணே குணங்களுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மணி பரபிரமத்துல ரதிகி தால்பரியம் அப்படிங்கிறது அஞ்சசா ரொம்ப சீக்கிரமா சியாது வந்து சேரும். பிரகிருதி விஷய தால்பரியம் இல்லாம ஆகிறதுக்கும் பரம்பொருளில தால்பரியம் உண்டாகிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கும் சனல்குமார மகர்ஷி பிருதுகிட்ட உபதேசம் பண்ணினத நம்ம பார்த்தோம். அனாத்மனி ஆத்மாவல்லாத்ததுல அசங்கஹா சங்கமில்லாம இருக்கிறதுக்கும் நிர்குணே பிரம்மணீச்ச அஞ்சசா ரதிகி சியாது நிர்குணமான பிரம்மத்துல அதிசீக்கிரம் தால்பரியம் உண்டாகும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையாக்கும் நம்ம 22வது ஸ்லோகத்திலேருந்து இந்த 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 26வது ஸ்லோகம். யதா ரதிஹி பிரம்மணி நைஷ்டிகி புமான் ஆச்சாரியவான் ஞான விராக ரம்ஹசா தஹதி அவீரியம் ஹிருதயம் ஜீவகோஷம் பஞ்சாத்மகம் யோனிம் இவ உத்திதஹ அக்னிஹி. யதாரதேர்பிரம்மணி நைஷ்டிகி புமானாச்சாரியவான் ஞான விராகரம் ஹசா தஹத்யவீர்யம் ஹிருதயம் ஜீவகோஷம் பஞ்சாத்மகம் யோனிமிவோத்திதோக்னி. தீவிரமான விரக்தி பாவம் வந்துட்டா அதுக்கப்புறமா சத்குருவை சம்பாதிக்கணும். இந்த பிரகிருதி விஷயங்களிலேருந்து விட்டு நிற்கிறதுக்கு சாதிச்சானாக்கா அதுக்கப்புறமா சத்குருவை ஸ்வீகரிக்கணும். குருவோடு ஞான உபதேசம், பஞ்சபூதாத்மகமாயிருக்கிற ஜீவனோடு சர்வ பந்தங்களையும் இல்லாம பண்ணும். அக்னி அப்படிங்கிறது அக்னியோடு உற்பத்தி ஸ்தானமான விறக எப்படியாக்குமோ இல்லாம பண்றது, அதே மாதிரி பஞ்சபூதாத்மகமான ஜீவனோடு சர்வ பந்தங்களையும் குருவோடு ஞான உபதேசம் இல்லாம பண்ணிடும். தீவிரமான விரக்தி பாவம் பிரகிருதி விஷயங்கள் கிட்ட வந்துட்டு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு சனல்குமார முனி பிருதுவுக்கு உபதேசம் பண்றார். ஞானாகினி பிரகாசிச்சானா அந்த கரண சுத்தி வந்து சேரும். பிரம்மணி பரம்பொருளில நைஷ்டிகி நிஷ்டையோடு கூடின ரதிகி சேவன தால்பரியம் எதா எப்பவாக்குமோ உண்டாகிறது. அந்த டைம்ல ஆச்சாரியவான் நல்ல ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த கரண சுத்தி வந்துடுத்து அப்படின்னா நம்மளோட முன்னால குரு பிரத்யட்சமே ஆயிடுவர். அப்படி ஆச்சாரியனை கிடைச்ச புமான் பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவன் அதாக்கும் இங்க புமான் ஞான விராகரம் ஹசா ஞானத்தோடும் வைராகியத்தோடும் சக்தியால பஞ்சாத்மகம் பஞ்சபூதாத்மகங்களாயிருக்கிற ஜீவனோடு
ജീവകോശം, ജീവനോട് ജീവകോശത്തെ അവീര്യം பவர் இல்லாம பண்றது. அந்த கரணத்துல வாசனா குணங்களை தகிப்பிக்கிறது. ஏது மாதிரி அப்படின்னாக்கா உத்திதஹா அக்னிஹி யோனிகி. உயர்ந்து பிரகாசிக்கிற அக்னி அதனோட உல்பவஸ்தானமான விறக எப்படியாக்குமோ இல்லாம பண்றது. இவா அதே மாதிரி ஞானாக்னி வந்து சேர்ந்தானா அந்த கரணத்தோட வீரியத்தை இல்லாம பண்ணி எல்லா விதமான அந்த கரண அழுக்குகளையும் இல்லாம பண்றது.